ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வேர்ல்ட் வித் அம்மா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வடகறி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 200 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த அளவில் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ கடலைப்பருப்பை வாஷ் பண்ணியிருக்கேன். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வைக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாவுமே இதே கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் வடகறி. கொஞ்ச நேரத்துலேயே கெட்டி ஆயிடும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. நான் எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு இறக்குறேனோ அதே தான் ஈவன் டே ஃபுல்லாக கூட இருக்கும். கொஞ்சம் கூட அது கெட்டியாகாது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஊறி இருக்கு. அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, சின்னதா 2 துண்டு பட்டை சேர்த்துக்கணும். சின்னதா போட்டா போதும். ரொம்ப அதிகமா போட்டோம், பெரிய பீஸா போட்டோம்னா அதோடைய ஃபிளேவர் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். கண்டிப்பா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்ப இதை பாத்தீங்கன்னா ஒரு 80% மட்டும் கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கலாம். ஒரு 20% கொரகொரப்பா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னா சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம்னா சரியா இருக்கும். இங்க பாருங்க, கொஞ்சம் ரொம்ப இல்ல, கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு என்னுடைய கடலைப்பருப்பு. இப்ப நான் அரைச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறேன். 2-3 டைப்பா பண்ணுவாங்க. ஒரு சிலர் வடை மாதிரி கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் தோசைக்கல்லில அடை மாதிரி தட்டி அதை அதுக்கப்புறம் உதுத்து எடுத்து வடகறி செய்வாங்க. நான் எப்பவுமே ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துப்பேன். எனக்கு இந்த மெத்தட் தான் பிடிக்கும். இப்ப அதை கூட பாத்தீங்கன்னா மொத்தமா அள்ளி வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சின்ன சின்னதா உதுத்து விட்டா மாதிரி வைக்கணும். ரொம்ப மொத்தமா அள்ளி வச்சிட்டோம்னா அது ரொம்ப இறுகுனா மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி வைக்கிற மாதிரி வைக்கணும். அதை ஸ்டீம் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாளிப்புக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவுல 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியும் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுல தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணதுமே வெந்து வந்துருச்சு. அதை ஒரு தட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேன். அது ஆறிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் தாளிப்புக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். தாளிப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலையை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்னதா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2லேருந்து 3 கிராம்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திருக்கேன். சேர்த்திருக்க மசாலா பொருள்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை நல்லா உதுத்து சேர்க்கணும். அப்படியே போட்டுறாம நல்லா உதுத்து சேர்க்கணும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலயே வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கேன். தக்காளி மெல்லிசா நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்திருக்கேன். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருந்தேன் இல்லையா, அதையுமே இந்த டைம்ல சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்ததுமே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கேன். கல்லுப்பு தான் நான் சேர்த்திருக்கேன். கல்லுப்பு சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும். ஸோ அது சீக்கிரமா வதங்கி வரட்டும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ நல்லா சாஃப்டா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல புதினா இலை, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்ததுமே ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ரெகுலரா சொல்றதுதான், மசாலாஸ்லாம் கரைஞ்சிச்சுன்னா டோட்டல் ரெசிபியோட டேஸ்டே மாத்தி விட்டுரும். இப்ப ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இதுல தண்ணி சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன். மூடி போட்டு வேக வைக்கும்போது ஒரு 2 நிமிஷத்துலயே மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம தேவையான அளவுக்குன்றதை விட எக்ஸ்ட்ரா 1லேருந்து 1.5 டம்ளர் அதிகமாவே வைக்கணும். பிகாஸ் அப்பதான் வடை அந்த வடகறி ரொம்ப கெட்டியாகி இறுக்கிடாம நம்ம எந்த கன்சிஸ்டன்சில வைக்கிறோமோ அதே கன்சிஸ்டன்சில டே ஃபுல்லா கூட அது மெயின்டைன் ஆகும். நம்ம ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, இப்ப அது நல்லா ஆறுனதும் இந்த அளவுக்கு நல்லா பொடியா உடைச்சு விட்டுக்கணும். இப்ப அதை இந்த கொதிக்கிற தண்ணியோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கடலைப்பருப்புல அந்த மசாலா எல்லாம் ஊறி வரணும். நம்ம 1.5 டம்ளர் தண்ணி அதிகமா வச்சோம்னா சரியான பதத்துல இருக்கும். சரியான பதத்துக்கு நம்ம தண்ணி வச்சோம்னா ரொம்ப கெட்டி ஆயிடும், இறுகிடும். அதுக்காக தான் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா வடகறி வெந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
ஃபைனலா இறக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியா ஒரு 1.5 டீஸ்பூன் போல நெய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் அப்படியே வந்துட்டு மூடிட போறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா விதமான டிஃபனுக்குமே இது சூப்பரா சூட் ஆகும். நான் இன்னைக்கு இதை வந்துட்டு இட்லி கூட சர்வ் பண்ண போறேன். இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி இப்படி எல்லாத்துக்குமே இந்த வடகறி வந்துட்டு சூப்பரா செட் ஆகும். நம்மளுடைய சவுத் சென்னை ரெசிபி இது. ஸோ கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.